வணக்கம் சினி ஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ பாம். டைரக்டட் பை விஷால் வெங்கட், ஸ்டாரிங் அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், சிங்கம்புலி. இந்த படத்தோட பேரு பாம்னு வச்சிருக்கிறதுனால ஏதோ அணுகுண்டு தயாரிக்கிற படம், அப்படி இல்லைன்னா எங்கேயோ பாம்பு வச்சிருக்காங்க, அந்த பாம்பை எப்படி வெடிக்காம தடுக்கிறாங்க அப்படின்ற படம் நினைக்காதீங்க. இது வேற மாதிரி பாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒற்றுமையா இருக்காங்க. அந்த கிராமத்துல வருஷம் திருவிழாக்கு முன்னாடி ஒரு மயில் வந்து மலை மேல நிற்கும். 2 நாள் கழிச்சு மலையில ஒரு ஒளி வரும். அதுதான் அவங்களோட நம்பிக்கை, அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வருஷத்துல அந்த கிராமத்துல ஒரு நோய் பற்று வந்து நிறைய பேர் சாவாங்க. அந்த வருஷம் மயிலும் வராது, அந்த ஒளியும் வராது. ஒரு இடி மின்னல் இடிச்சு ஒரு பாறை 2ஆ பலந்து கீழே விழுந்துரும். அந்த 2 பாறையில ஒரு கல்லு பெரிய கல்லா இருக்கும், இன்னொரு கல்லு சின்ன கல்லா இருக்கும். ஒரு பாதி பேர் இந்த பெரிய கல்லு தான் இனிமே நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பாதி பேர் இல்ல சின்ன கல் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பெரிய கல் கடவுளா சின்ன கல் கடவுளா அப்படின்ற போட்டியில அந்த கிராமமே 2ஆ பிரிஞ்சிரும். பெரிய அடிதடி வந்து என் தெருக்குள்ள நீ வரக்கூடாது, உன் தெருக்குள்ள நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடியில உடஞ்சி விழுந்த கல்லை கடவுளா மாத்தி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடவுளை கும்பிடுறவங்களுக்கு மஞ்சள் கலர் கயிறு, இந்த கடவுளை கும்பிடுறவங்களுக்கு பச்சை கலர் கயிறுன்னு சொல்லி கையில கயிறை கட்டி பிரிஞ்சு இருப்பாங்க. என்னடா ஃபுல் படத்தோட கதையை சொல்லிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இல்ல, இது அந்த படத்தோட டைட்டில் கிரெடிட்ஸ்ல வர கதை. இதுக்கப்புறம் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க என்ன ஆகுறாங்க, 2 பிரிவா பிரிஞ்சிருக்கவங்க எப்படி ஒன்னா சேர்றாங்க, அவங்கள யார் சேர்க்கிறாங்க. இந்த படத்துல காளி வெங்கட்டும் அர்ஜுன் தாஸும் நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த கிராமத்துல யாரு, அவங்க எப்படி இதுல ஒன்னா சேர்க்க போறாங்க, காளி வெங்கட்டுக்கும் பாம்கும் என்ன சம்பந்தம், இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல பேசின நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கடவுள் எப்படி உருவாகுறாங்க, அந்த மக்கள் எதெல்லாம் கடவுளா கும்பிட ஆரம்பிக்கிறாங்க, எதெல்லாம் மூட நம்பிக்கையை நம்புறாங்க அப்படின்னு காட்டின விஷயம். அதுக்கப்புறம் ஜாதி எப்படி உருவாச்சு, எந்த நம்பிக்கையில ஜாதி உருவாச்சு, அந்த கயிறை கட்டி அதை எப்படி ஃபாலோ பண்றாங்க, அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்க ஜாதியை எப்படி பாக்குறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த சின்ன பசங்க அந்த ஜாதினால எப்படி பிரிஞ்சிருக்காங்க, அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து நிறைய டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸாம்பிள், ஒரு கபடி ஆடும்போது அவன் காலை தொட்டு நான் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதும், அதுக்கு கிளைமேக்ஸ்ல அவங்க காட்டுறது, கடைசியில மனுஷன் விடுற குசு சத்தத்தை கேட்டா கூட ஐயோ கடவுளே அப்படின்னு கையெடுத்து கும்புறத சர்க்காஸ்டிக்கா காட்டினதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு 100, 500, 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருந்திருப்போம். யாரு கீழே யாரு மேல அப்படின்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா எதனா ஒரு சில்லி ரீசன்ஸ்க்காக, எவனோ ஒருத்தன் சொன்னதுக்காக, எவனோ ஒருத்தன் அடிச்சுக்கிறதுக்காக எல்லாரும் எப்படி பிரிஞ்சு இருக்கோம், எப்படி அந்த ஜாதின்றது கிரியேட் ஆச்சு, எப்படி ஒருத்தனை மேல கீழே அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்றதெல்லாம் இந்த படத்துல டைரக்டா சொல்லாம ஒரு ஃபேண்டசியா ஒரு கிராமத்தை வச்சு காட்டினது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட தீமா சூப்பர்ஸ்டிஷன் வெர்சஸ் ரேஷனலிசம், அதை பேசினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா காளி வெங்கட்டோட கேரக்டர் இதுக்கு ஆப்போசிட்டா, இதெல்லாம் நம்பாதீங்கடா, எப்படியாச்சும் இந்த ஜனங்களை திருத்தணும், எப்படியாச்சும் இந்த ஜனங்களை ஒன்னா சேர்க்கணும் அப்படின்ற கேரக்டரா இருக்கிறதும், அர்ஜுன் தாஸ் இதெல்லாம் சரிப்பட்டே வராது, இந்த ஊர் விட்டு நம்ம போவோம் அப்படின்ற கேரக்டரா இருக்கிறதும், அந்த 2 கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கிராமத்தை எப்படி அவங்க ஒன்னா சேர்க்கிறாங்க அப்படின்றது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கேஸ்ட் அண்ட் டிவிஷன், ஒரு கேஸ்டும் பிரிவும் அதோட ஆரிஜினை கரெக்டா காட்டினது, அந்த ஆரிஜின் எப்படி மறையுது அப்படின்றதும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது படத்துல மட்டும்தான் சாத்தியமாகும். இந்த படத்துல பார்க்கும்போது கடவுள் வந்து நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்தா தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஒன்னாகிறத பார்க்கும்போது உண்மையிலே கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸா காளி வெங்கட் அண்ட் அர்ஜுன் தாஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலா காளி வெங்கட்டுக்கு இந்த வருஷத்துல இன்னொரு படம் சூப்பரான ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவருக்கு கொஞ்சம் தான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்தாலும் ஆனா ஒரு முக்காவாசி படத்துல ஒரு டெட் பாடியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த டெட் பாடியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நார்மலா நடிக்கிறத விட டெட் பாடியா இருக்கிறப்ப அந்த பிரீத்தை கண்ட்ரோல் பண்றது, அது மட்டும் இல்லாம அவர் அடிக்கடிக்கு பாம்பு போடுறப்ப அந்த பாடியை ஷேக் பண்ணி பண்றது, அது எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அர்ஜுன் தாஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த கேரக்டர்ல ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப இன்னோசென்ட்டா அவரோட வாய்ஸை இதுல வேற மாதிரி யூஸ் பண்ணி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவரோட வாக்கை கேரி பண்ணது, ஓடுறப்ப கூட அதை அப்படியே கண்டினியூ பண்ணது, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தோட மைனஸா ஃபர்ஸ்ட் ஆஃப் பேசிங். ஏன்னா படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கே ரொம்ப நேரம் பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ்க்கு வர சீன்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளீஷேவா, நிறைய சீன்ஸ் நம்ம பார்த்த சீன்ஸாவே இருந்துச்சு. ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் நம்ம பார்த்து பழகினதாவே இருந்துச்சு. அதோட மேக்கிங்மே வந்துட்டு காமெடிக்காகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமெடியை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணது தெரியுது. ஆனா அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் இன்னொன்னு, இந்த படத்தை இவங்க ப்ரொமோட் பண்ணது இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம படத்தை
அவங்க ட்ரை பண்ணதும் ஒரு காமெடி ஜானரா ட்ரை பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆனா படம் வந்துட்டு அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகாம எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் அப் ஆகிறதுனால எமோஷனலா கேரி பண்றதா இல்ல காமெடியை நம்ம ஃபாலோ பண்றதான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த படத்தோட எண்டிங் சூப்பரான கதை. எண்டிங் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தாலும் ஆனா கிளாரிட்டியா முடியாம இருக்கு. இந்த படத்தோட லீட் காளி வெங்கட்டுக்கு ஒரு இது இருக்கும், இவங்களோட மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்து 2 கிராமத்தையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா கடைசியில் அந்த கிராமம் சேர்றதே மூட நம்பிக்கையால தான் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் தப்பா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து மற்ற கேரக்டர்ஸ் பாலசரவணன், டிஎஸ்கே, விலங்கு கிச்சா வர அந்த கேரக்டர், சிங்கம் புலி, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு டெப்த் இல்லாம இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்பெஷலா பாலசரவனோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கிரியேட் பண்ணியிருந்தா இந்த படத்துக்கு இன்னும் ஒரு பெரிய பிளஸ் இருந்திருக்கும். டிஎஸ்கேவோட சப் ஸ்டோரியா வர கதையும் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல அவங்க பேசியிருந்த விஷயமும் சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த படத்துல பேசின விஷயங்க, அங்கங்க வர சீன்ஸ், படத்துல சின்ன காமெடி, அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஓவராலா இந்த படத்தை பாக்குறப்போ ஃபுல்ஃபில்லா இல்ல. ஏன்னா இந்த படத்தோட பிளாட்டும் அவங்க எடுத்துட்டு இருந்த கேரக்டரும் அந்த கேரக்டருக்கு இருக்கிற பிரச்சனையும் இன்னும் எங்கேஜிங்கா இன்னும் சூப்பராகவும் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த பாம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு டெஸ்டிங் பாம் தான். நல்ல இன்டென்ஷன், நல்ல மெசேஜ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸிகியூஷன் அன்இவனா இருந்தாலும் தமிழ் சினிமால இருக்கிற மூட நம்பிக்கை, கேஸ்ட் டிவிஷன், மதவாதம், இது எல்லாத்தையுமே ஓப்பனா பேசியிருக்காங்க. வில்லேஜ் டிராமா, சோஷியல் சட்டையர்னா உங்களுக்கு பிடிக்கும்னா திஸ் இஸ் a must watch. மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாம மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ், ஃபிலிம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் சேனல்ல வீடியோஸா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Until then, signing off from the bomb of Tamil cinema.